சிம்ம ராசி மக நட்சத்திரம். இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி பயிற்சி பலன் 2025 நடக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும். 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிரதசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. 25 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா படிக்கக்கூடிய காலங்களில், ஏன்னா மக நட்சத்திரத்துக்கு கரெக்டாக வரும். இந்த வயது காலகட்டத்தில் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது 16 வயசுலேருந்து ஒரு 21 வயசுக்குள்ளே 22 வயசு வரைக்கும் படிப்பில் இருப்பீங்க. அதுக்கு மேல் படிப்பு படிக்கிறவங்களும் உண்டு. மருத்துவம் அதெல்லாம் 28 வயசு வரைக்கும் படிப்பு இருக்குது. குறிப்பாக இந்த வயது காலகட்டத்தில் 21 வயசுக்கு மேலே உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தன்மை வந்துடும். இந்த 16 to 21 இருக்கு இல்லையா, இந்த வயது காலகட்டத்தில் இப்போ வர சனி பயிற்சி அப்படிங்கிறது அஷ்டம சனி. அதனால தான் இவ்வளோ நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு படிப்பு ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த சுக்கிர தசை என்ன பண்ணும், இந்த வயது காலகட்டத்தில் சுக்கிர தசையில் இந்த சுக்கிரன் என்ன பண்ணும், சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை தான். அப்போ கெடு பலன்களை பண்ணுமா, நல்ல பலன்களை பண்ணுமா? கண்டிப்பாக இந்த நட்பு கிரக தசை பகை கிரக தசை. பகை கிரக தசையாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும். நட்பு கிரக தசையாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசை நல்ல தசையாக இருந்தால் பரவாயில்ல, படிப்பு வேலைவாய்ப்பு அப்படின்னு போயிடும். படிப்பில் எந்த ஒரு தடையும் வராது. படிப்பு படிச்சுட்டே இருந்தால் கூட அங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. ஒரு சில லக்னங்களுக்கு இந்த சுக்கிர தசை நன்மை செய்யாது. இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னமாக வந்துட்டீங்க, கடக லக்னமாக வந்துட்டீங்க, மீன லக்னம், தனுசு லக்னம். இந்த லக்னங்களுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. இந்த 4 லக்னங்களுக்கு எடுத்துக்கலாம். குறிப்பாக மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 6 லக்னங்களுக்கு இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இது வரைக்கும் நன்மை செஞ்சுட்டு இருக்கலாம். சுப தொடர்பில் இருந்தால், அதாவது 3, 6, 10, 11 இருந்துச்சுனாலும் நன்மை செஞ்சுட்டு இருக்கலாம். படிப்பில் பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்காது. ஏன்னா அப்பா அம்மாவோட பாதுகாப்பில் இருக்கிற வயசு. அப்போ உங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்காது. இது பெற்றவங்களுக்கே தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு செயல். அவங்களுக்கே தெரியாது, என் பையன் இப்படியா, என்னோட பொண்ணு இப்படியா, இந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்களா, இந்த அளவுக்கு நிலைமை சரியில்லாமல் இருக்காங்களா, எனக்கே தெரியாது, வீட்டுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி. அது மாதிரியான காலம் இந்த 2.5 வருஷம் அஷ்டம சனி. பயங்காட்டில் எல்லாருக்குமே இல்லை. அதாவது 6 லக்னத்துக்கும் மட்டும் சொல்லலை, எல்லா லக்னத்துக்கும் வரும். மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனையே வராது. மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கெட்ட பேர் எடுக்கிறது, காலேஜில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறது படிக்கிற காலகட்டத்தில், அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி, இது 21 வயசுக்குள்ளே இப்படி நடக்கும். அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால ரொம்ப விரிவாக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தசைக்கும் நான் தனித்தனியாக போடுறேன் வயசு ரீதியாகவே. நல்ல தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் அருமையான இடத்துலேருந்து சுக்கிரன் தசை பண்ணுது அப்படின்னாக்கா சிறப்பு. இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா விட்டுருங்க, அருமையாக போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால், லவ் அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதனா தெரிஞ்சால் தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த டைம் அப்படிங்கிறது மோசமான டைம். அப்பா அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக போகிறது, அவங்கள அவமானப்படுத்துறது, இது எல்லாமே இந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு தசை சரியில்லைனா மட்டும் வரும். கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இது வராது. இப்போ மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க, அந்த மேல் படிப்பெல்லாம் ஓகே தான். 21 வயசுக்கு மேலே இப்போ மேல் படிப்பு படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே சிறப்பாக கொடுத்துரும். வெளிநாடு வேலைவாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணுறது கிடைக்காத மாதிரியே இருக்கும், ஆனால் கிடச்சிரும். அது ரொம்ப விளையாட்டாக கொடுக்கும். அருமையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அலைய விட்டு அந்த வேலையை கொடுக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு வேலை தேடுறீங்க, அந்த வேலை கூட கிடைக்குமா கிடைக்காதா, நாளைக்கு கிடைச்சிரும். ஆனால்
இந்த ஒரு நைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மன அழுத்தம் இருக்குது பாருங்கள். பொழுது விடிஞ்சால் வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு நிம்மதி இல்லாத போக்கு, அது மாதிரியான ஒரு மன உளைச்சல்களை கொடுத்து அந்த வேலையை கொடுக்கும். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசை சனி பகவானுக்கு பகை கிரக தசை. நேரெதிர் 8ஆம் இடத்துல உட்காருது. அதாவது 7ஆம் இடத்துலேருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு பேச்சாகுது. அஷ்டம சனி. டோட்டலாகவே சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. ராகு தசைக்கு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா ராகு அமர்ந்த இடத்த பொறுத்து, சூரியனோட இடத்துலையோ இல்லை சந்திரனோட இடத்துலையோ செவ்வாயோட இடத்துலையோ இல்லை சனியோட வீட்லேயோ அமர்ந்தால் அதுக்கு நெகட்டிவான பலன்கள் நிறைய எடுத்துக்கலாம், சொல்லலாம். மற்றபடி வேறு எங்கே உட்காந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அப்போது இந்த சூரிய தசை அப்படிங்கிறது 25லேருந்து 31 வயசு வரைக்கும் இந்த அஷ்டம சனி. ஒரு சிலர் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு வருவீங்க. அந்த திருமணம் அப்படிங்கிறது நிறைய தடைப்பட்டே வரும். திடீர் திருமண வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் உங்கள் சுய ஜாதகம் மட்டும் இல்லை, நீங்கள் யார் ஜாதகத்தை செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் அலசி ஆராய்ச்சி பார்த்து தான் அந்த ஜாதகத்தை எடுக்கணும். பொருத்தம் இல்லாமல் ஜாதகம் வந்துடும். உங்களுக்கு வயசு இருக்குது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு திருமணம் பண்ணாதீங்க, தள்ளி போடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த லவ் மேரேஜ் மட்டும் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு நெகட்டிவாக தான் அமையும். இப்போ பண்ணக்கூடிய லவ் மேரேஜ், நீங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணுற லவ் மேரேஜ், எதிர்ப்பாக பண்ணுற எல்லா விஷயமும் பின்னாடி எல்லாமே உங்களுக்கு கெட்ட நேரமாக தான் அமையும். இப்போ யோசிக்க மாட்டீங்க, இப்போ எல்லாமே உங்களுக்கு வேகமாக இருக்கும். அதனால் திருமணம் ரீதியாக அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது நிறைய ஜாதகங்கள் பார்த்து நிறைய பொருத்தங்கள் பார்த்து தான் பண்ணணும். இது யாராருக்கெல்லாம் அப்படின்னாக்கா 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் நடக்கும். ஒரு சில பேருக்கு அவயோக தசையாக தான் திருமணம் நடந்துடும், அதில் பிரச்சனைகள் வரும். 2-7 பாதிக்கப்படாமல் இருந்தால், அதாவது 2ஆம் இடம் 7ஆம் இடம் மறைவு ஸ்தானங்களில் இருக்காது, ராகு கேதுக்களோடு சேர்ந்துருக்காது, சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்கும். ஆனால் திருமணம் லேட் ஆகும். அது காரணம் என்னன்னாக்கா இந்த அஷ்டம சனி. 7ஆம் இடத்துல சனி வரும்போதும் திருமணத்தை தடை பண்ணும். ஏன்னா 7 கூடையவன் அவரே ஆட்சி வீட்டில் உட்கார்ற டைமில் திருமணத்தை கொடுக்க மாட்டார். திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. திருமணம் கூடி வராது. அதன் பிறகு தான் திருமணம் கூடி வரும். ஏன்னா 2-7 பாதிப்பு இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்து உடனே பிரியும். அப்போ 2ஆம் தார திருமணத்துக்கு போகும். அதுக்குண்டான இதுக்காக இது மாதிரி அஷ்டம சனி காலம் இல்லை 7.5 சனி நடக்கும்போது டக்குன்னு திருமணத்தை கூடி வச்சிரும். உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை. நிறைய ஜாதகங்களை பார்த்து நல்ல பொருத்த பார்த்து பொறுமையாக கல்யாணம் பண்ணுங்க. இப்போ திருமணம் ஆயிடுச்சு, கருத்து வேறுபாடுகள் தவிர்ப்பது நல்லது. எதையுமே விட்டு கொடுத்து போயிடுங்க. யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போட்டோம். வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அவங்களே ஜெயிக்கிட்டோம். மனைவியாக இருந்தால் மனைவியை ஏதோ வாக்குவாதத்தில் அவங்கள விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிட்டோம். இல்லை அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருங்க. அது கூட தேவையில்லை. இது மாதிரி வாக்குவாதங்களே தேவையில்லை. நானா நீயா அப்படின்ட்டு நின்னீங்கனாக்கா நிறைய பிரச்சனைகளில் போய் முடியும். எல்லாமே எதிர்கருத்து வர ஆரம்பிக்கும். தேவையில்லாத ஒரு நபர் உள்ளே அந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நெகட்டிவான பலன் கிடையாது, எல்லாருக்குமே இல்லை. தசை சரியில்லைன்னா குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை வராது. குழந்தை பாக்கியம் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துரும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை குடும்பத்தில் ஒருத்தர் சேர்க்கறதுக்கு இல்லை ஒருத்தர் வர்றதுக்கு புது வரவு குழந்தை பாக்கியம் இதுக்கு எல்லாமே பெருசாக தடை வைக்காது. 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் பிரச்சனை வருமா, அது தசையை பொறுத்து. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 29 ஆயிடுச்சுன்னா கூட ஒரு திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு திருமணம் பண்ணலாம். 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த சந்திர தசை இது ராசிக்கு விரையாதிபதி தசை. விரையாதிபதி அப்படிங்கிறவர் இப்போ ராசிலே இருக்கார். இது நல்ல தசை தான், ராசிக்கு நல்ல தசை தான், இல்லைன்னு சொல்லலை. போன சூரிய தசையும் உங்களுக்கு யோக தசை தான். அஷ்டம சனி வரும்போது யோக தசைன்னு பார்க்காது, அவயோக தசைன்னு பார்க்காது, லக்கணத்தை பார்க்கும். லக்கணத்துக்கு இவர் யார், இதே லக்கணமாக இருந்தால் பரவாயில்ல, ஓரளவுக்கு விட்டுரும், பிரச்சனைகள் வராது. வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு 6 குடையவன் இல்லை 7ஆம் அதிபதி அவயோக கிரகங்களாக இந்த சந்திர பகவான் வந்தால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கடன் வாங்க வைக்கும், ஒரு வேலையை ஆரம்பிக்க வைக்கும், ஒரு புதுசாக பிஸ்னஸ் எதனா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்கு கடன் அமைப்பு கொடுக்கும். தேவையில்லாத நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அதை பண்ண வைக்கும். இது மாதிரி கடன் சுமையை அதிகமாக கொடுத்துரும்.
வீட்டு லோனுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க, பரவாயில்ல நமக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு இடத்த வாங்கி போட்டு அது மூலிமா கடன் வாங்குவீங்க. ஆனால் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாத சூழ்நிலைகளை கொடுக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தங்கள் உண்டு. கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்களா, அதிகப்படியான முயற்சி எடுக்கணும். தனியார் துறையில் வேலை பார்க்க முயற்சி பண்ணுறீங்களா, அதிகப்படியான முயற்சி எடுக்கணும். இந்த அஷ்டம சனியில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணலாம், தாராளமாக உடனடியாக கிடைக்கும். உடனடியாக கிடைச்சா கூட உங்களுக்கு அங்கே வேலை பளு வேலை அழுத்தங்கள் இருக்கும். போகிறதுல கொஞ்சம் தாமதமாகவும் ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. இப்போ வேலையில் இருக்கிறீங்க, தனியார் துறையில் வேலை பளு உண்டு. இடமாற்றங்கள் அடிக்கடி வரும். வேலை போகிற மாதிரியே இருக்கும், ஏதோ ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். இது மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகிறதோ கோவப்படுறதோ வேண்டாம், தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. 41 வயசுக்கு மேலே 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய்ங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை தான், சிறப்பான தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த ஒரு உங்களுக்கு பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் சனி பகவானுடைய பகை கிரகம் அப்படிங்கிறதுனால கடன் சுமை ஒரு சில பேருக்கு உண்டு. வழக்கு ரீதியாக பிரச்சனைகள் வரும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நல்ல விஷயங்களும் இருக்குது. செவ்வாய் நல்லா இருந்துச்சுனாக்கப்போ வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய பார்வை இருக்குது இல்லையா, ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ல் இப்போ செவ்வாய் இருந்தாலோ, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, அதுவும் இல்லாத ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, ஏன்னா இந்த இடம்லாம் சனி பகவானுடைய பார்வை. இந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா ஒரு சொத்து வாங்குகிற யோகம் கொடுக்கும். ஆனால் கடன் அமைப்பில் கொடுக்கும், கடனை கொடுக்கும். ஒரு வீடு கட்ட வைக்கும், அது கடன் வாங்கி தான் வீடு கட்ட வைக்கும். எப்படியோ 2 பலனும் ஒன்றா இருக்கும். இரவும் பகல் அப்படின்ற மாதிரி, இன்பம் துன்பம் அப்படின்ற மாதிரி இந்த நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே வரும். இந்த அஷ்டம சனி எப்படி போச்சுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அந்த செவ்வாய் தசையில் இருக்கும். வேலை ரீதியாக கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள்லாம் வருது இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்துரும் இந்த சனி பகவான். உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா வேலையில் பிரச்சனை வராது. தசை சரியில்லைனா மட்டுமே வேலையில் பாதிப்பு. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மேலே மேலே கடன் வாங்காதீங்க, பெருசாக கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க, யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. செவ்வாய் தசைனாவே இப்போ ஆரம்பிக்குதுனாலும் சரி, முடியுதுனாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் சரி மணி லாக் ஆகும். 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், எந்த வீட்டில் இருந்தால் இது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது இப்போ தெரியாது உங்களுக்கு. இப்போ அஷ்டம சனி ஆரம்பம் தானே, இன்னும் கொஞ்ச நாள் போகணும், கிட்டத்தட்ட இன்னும் 1 வருஷம் போகணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது என்ன மாதிரியான எஃபெக்டை கொடுத்துது, மொத்தமாக உங்களுக்கு எப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. இப்போ நல்லாவே இருக்கும். அஷ்டம சனி அப்படி இருக்குது ஏதோ சொல்கிறாங்க, சரி நம்ம உஷாராக இருப்போம் அப்படின்னு தான் இருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த தசை ரீதியாக இப்போ என்ன பண்ணுச்சுன்றது 1 வருஷம் கழித்து தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது என்ன பண்ணுச்சு, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, அந்த லெவலில் தான் இருக்கும். அதனால் இந்த ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருக்குது, அதாவது மகர ராசியில் கும்பராசியில். அது தவிர்த்து சனி பகவானுக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய சூரியனோட வீடு, சந்திரனோட வீடு, செவ்வாயோட வீடு, இது மட்டும் இல்லாமல் இது 6 மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு வேறு லக்னமாக இருந்தாலும் சரி, இதே லக்னமாக இருந்தாலும் சரி, அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், அதாவது ராகு பகவான் தசை உங்களுக்கு நல்லா இருக்காது, அந்த தசையில் அது மாதிரியான அமைப்பில் இந்த ராகு பகவான் இருந்தால் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். 18 வருடங்கள். இந்த 18 வருடங்களில் முதல் 12 வருடம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும், பெருசாக ஒன்றும் பண்ணாது. பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, இதை சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா தொழில் வேலை வாய்ப்பு எதுலேயுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. தொழில் செய்கிறீங்களா, வருமானம் வருது, ஒரு வாடகை கொடுக்குறோம், இந்த வரவுக்கும் செலவுக்கும் இருந்தால் போதுன்ற லெவலுக்கு மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் சேமிப்பு அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஒரு வேலை செய்கிறீங்களா, நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையில் பெருசாக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இது சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினச்சிங்கன்னா கிடைக்காது.
நீங்கள் அப்போ எதிர்பார்க்கக்கூடாதா அப்படின்னாக்கா உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் நினச்சது, அதாவது நீங்கள் விருப்பப்பட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும். விருப்பப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டது எல்லாமே அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையானது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உழைக்க தயாராகுங்கள். நீங்கள் உழைக்கணும். நீங்கள் செய்கிற வேலை, அந்த வேலையை செஞ்சுட்டே வந்தீங்கன்னாக்கா அதில் என்ன உயர்வு உங்களுக்கு கிடைக்கணுமோ அது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து ஒரு மேனேஜர்கிட்ட போய் கேட்குறீங்க, ஒரு எம்டி கிட்ட போய் கேட்குறீங்க, ப்ரொமோஷனுக்காக அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஒரு சம்பள உயர்வுக்காக அப்ளை பண்ணுறீங்க, அது எல்லாமே ரிஜெக்ட் ஆகும். அதனால் அவங்களா கூப்பிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அது மாதிரி தான் கொடுக்கும் இந்த சனி பகவான். 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு தசை அப்படிங்கிறது நட்பு கிரக தசை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வயது காலகட்டத்தில் உடல்நலத்தை தான் பாதிக்கும். அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சாதாரணமாக இப்போது குரு தசையில் ஒன்றும் பெருசாக கெடுது பலன் பண்ணாது இந்த சனி பகவான். தொழிலில் வருமானத்துக்கு செலவுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் சேமிப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த குரு தசையில். ஏன்னா குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்துக்கு அப்படின்னாக்கா, லாபஸ்தானத்துக்கு அப்படின்னாக்கா பொருளாதார வரவு எல்லாமே கொடுத்துரும். இது மாதிரி குரு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இப்படியும் வீடு கட்டுவீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு மனம் வாங்கி போடுறது, இது மாதிரியான உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த குரு தசையில். உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அப்பப்போ சோர்வாக இருக்கும், டயர்டாகிடும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். வீட்டிலே இருந்தால் கூட மாமியார் மரும பிரச்சனைகள் அதிகமாக வரும், பசங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரும். நீங்கள் எது சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அது மாதிரி வரும். இது கண்டு காணாமல் போகிறது நல்லது. 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. இந்த சனி தசை அப்படிங்கிறது மனசை மட்டும் பாதிக்காமல் உடலையும் பாதிக்கும். மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும், சொத்து பத்து பிரச்சனைகள் அதிகமாக வரும். இருந்துச்சுன்னா, இல்லைன்னா வராது, சாதாரணமாகவே இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். வீட்டில் பொருளாதார தடைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த அஷ்டம சனி பெருசாக பண்ணாது. பின்னாடி வரக்கூடிய 3வது சுற்றில் வரக்கூடிய அஷ்டம சனி உங்களுக்கு பெருசாக கெடுப்பலன்களை பண்ணாது. அதிகபட்சமாக உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதில் மட்டும்தான் பிரச்சனைகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கம் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுனாக்கா அதுலேயும் வராது. சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும், சுப செலவுகள் அதிகமாக கொடுக்கும். வீடு கட்டுறதோ இல்லை உங்களுக்கு மூலிமா நீங்கள் வந்து ஏதாவது காசு கொடுத்து உதவுற மாதிரி, பணம் கொடுத்து உதவுற மாதிரி, அது மாதிரியான சூழ்நிலைகள் அதிகமாக வரும் இந்த சனி தசையில். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த சனி பேச்சுக்கு பிறகு கிடைக்கும். நன்றி.